முன்னொரு காலத்தில் ஒரு ஆற்றங்கரையில் உள்ள ஒரு பசுமையான காட்டில் கபி என்ற புத்திசாலியான குரங்கும் கரளமுகா என்ற தந்திரமான முதலையும் வாழ்ந்து வந்தன. கபியும் காரளமுகாவும் நண்பர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் ஆற்றங்கரையில் அடிக்கடி அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருநாள் அவர்களின் நட்பு வளர்ந்தபோது காரளமுக ஒரு வஞ்சகமான திட்டம் தீட்டினார். அவர் நினைத்தார், குரங்கின் இதயம் என் மனைவிக்கு ஒரு மகிழ்ச்சியான விருந்தாக இருக்கும். அதை அவளிடம் கொண்டு வர நான் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். காராளமுகம் கபியை நட்பு புன்னகையுடன் அணுகி, அன்புள்ள கபி, என் மனைவி உன் இனிய இதயத்தைப் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள். அவள் உன்னை சந்திக்க விரும்புகிறாள். ஆற்றின் மறுகரையில் உள்ள எங்கள் வீட்டிற்கு என்னுடன் வருவீர்களா? கபி தன் நண்பனை நம்பி சம்மதித்தான். அவர்கள் நதியை நீந்திக் கடக்கும்போது கபிக்கு காரளமுகாவின் நோக்கத்தில் சந்தேகம் ஏற்பட்டது. நடுவழியில், உன் மனைவி என்னை ஏன் சந்திக்க விரும்பினாள்? காராளமுகா தயங்கினாலும், உங்கள் இதயம் மிகவும் இனிமையானது. அது ஒரு சுவையான விருந்து செய்யும் என்று அவள் கேள்விப்பட்டாள். அவள் அதை சுவைக்க விரும்பினாள். பயம் கபியின் இதயத்தை தாக்கியது. ஆனால் அவர் விரைவாக ஒரு திட்டத்தை வகுத்தார். புன்முறுவலுடன், ஓ அன்பே, நான் என் இதயத்தை ஆற்றங்கரையில் உள்ள ஒரு மரத்தின் குழியில் விட்டுவிட்டேன். அதை எடுத்து வந்தால் இன்னும் இனிமையாக இருக்கும். கபியின் தந்திரத்தை அறியாத காராளமுகம் மீண்டும் ஆற்றங்கரைக்கு நீந்தினான். அவர்கள் கரையை அடைந்ததும் கபி வேகமாக ஒரு உயரமான மரத்தில் ஏறினார். அவர் கேலியாக அறிவித்தார், முட்டாள் முதலை, என் இதயம் பாதுகாப்பாக உள்ளது. நீங்கள் அதை ஒருபோதும் சுவைக்க மாட்டீர்கள். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த காரளமுக வெட்கப்பட்டான். அவர் கபியிடம் மன்னிப்பு கோரினார். இனி ஒருபோதும் அவருக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தார். கபி புத்திசாலியாக இருந்ததால் தனது நண்பரை மன்னித்தார். ஆனால் எதிர்காலத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க முடிவு செய்தார். அதனால் கபி மற்றும் கரளமுகாவின் நட்பு எதிர்பாராத திருப்பத்தை எடுத்தது. நம்பிக்கை மற்றும் தந்திரம் பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை இருவருக்கும் கற்பித்தது. புத்திசாலித்தனமான குரங்கு முதலையின் திட்டத்திலிருந்து தப்பித்தது. அவர்களின் அசாதாரண நட்பின் கதைகள் நிறைந்த காட்டை விட்டு வெளியேறியது. கதையின் ஒழுக்கம்: புத்திசாலித்தனமாக சிந்தித்து எச்சரிக்கையாக இருங்கள். குறிப்பாக வஞ்சகம் மற்றும் துரோகத்தை எதிர்கொள்ளும்போது.